இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடி நுணுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சட்டியை இதை காய வச்சுட்டு லைட்டாக சூடாக்கிட்டு நம்ம உருவி க்ளீன் பண்ணி காய வச்சுருக்க முருங்கைக்கீரையை இந்த சட்டியில் போட்டுருணும். நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு நிழல்லையே காய வைக்கலாம், இல்லை வெயிலையும் காய வைக்கலாம், எதுலேயும் வேணாலும் காய வைக்கலாம். காய வச்சு இந்த கீரையை நல்லா இந்த பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இப்படி நல்லா இது பண்ணிக்கணும், கொஞ்சம் சூடு ஏற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பச்சை வடை வராமல் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம பிரட்டி விட்டு கொஞ்சம் சூடு ஏற்றிக்கணும். பாருங்கள், சூடு ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா நம்ம சூடு ஏற்றிக்கணும் இதில். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏற்றிக்கணும். அப்படியே நம்ம பச்சையை போட்டு அரைச்சிக்கலாம். பச்சையை போட்டு அரைச்சா டேஸ்ட் வராது, பச்சை வடை வரும் சாப்பிட்றதுக்கு. லைட்டாக அந்த மாதிரி சூடு ஏற்றிக்கணும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துவரம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். 2 மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருப்பு உளுந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம பூண்டும் போட்டுக்கிட்டு நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வேர்க்கடலையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டு கீரையை போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு பொடி பண்ணணும். லாஸ்ட்டாக தான் பூண்டு போடணும். பூண்டு போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடணும். தூளுப்பு கூட போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் கரையாது, தூளுப்பு கூட போட்டுக்கலாம். இது ஒன்றும் ஊறுகாயெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு. முருங்கைக்கீரை பொடி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு பதில் வேர்க்கடலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி பொடி ஆகிடுச்சு. பூண்டு இதில் நான் உப்பும் போட்டேன். ஏன்னா சாப்பிடும்போது அப்படியே போட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது போட்டு சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் 2 மிளகாய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மிளகு கூடையும் மிளகாயும் சேர்த்துக்கங்க. எங்கள் வீட்டுக்கு காரம் கம்மி, அதனால் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது நம்ம ஒயிட் சாதத்தில், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, வணக்கம்.